தேங்காய் பாலில் நம்ம காய்ச்சிரும், அதுதான் இது மிகவும் சிறப்பு. ஐயா இதை தேய்ச்சிட்டு நம்ம நார்மலாக ஆயில் வைப்போம் இல்லையா, ஹேர் ஆயில் அந்த மாதிரி வைக்கணுமா, இல்லை தேய்ச்சதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் கழிச்சு குளிக்கணும் அந்த மாதிரி இதாக இருக்காங்க ஐயா? 2 நேரம் பெண்கள் எண்ணெய் தேய்க்கிறது அவங்க முடிய வேகமாக வளர்கிறதுக்கு உதவும். ஜாதிக்காய், ஜாதிபத்திரி இந்த மாதிரி அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நம்ம சேர்க்குறோம். முடி உதிர்தல் மட்டும் கட்டுக்குள்ளே கொண்டு வருங்களா, இல்லை முடி எந்த அளவுக்கு வளர்ச்சி? தலையில் பொடுகுகள் இருந்தால் குறையும். இளநரைங்கிறது அவங்களுக்கு வந்து உடம்புல பித்தம் அதிகமாக, இது ஒரு 15 நாளைக்கு ஒருக்க ஒரு மாதத்துக்கு ஒருக்க இந்த ரெமெடி பண்ணாங்கன்னா பித்தம் அவங்களுக்கு குறைச்சிச்சு அப்படின்னா பித்த நரை குறையும். தினமும் எங்களுடைய ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்பிளேல இருக்கிற நம்பர், அதாவது 9626233444 அந்த நம்பருக்கு உங்களுடைய பேரும் உங்களுடைய மொபைல் நம்பரும் டைப் பண்ணி எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஹெல்த் டிப்ஸ் தினமும் உங்களை வந்து சேரும். அதை பார்த்து நீங்கள் பயனடையலாம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் திரு அண்ணாமலை ஆனந்த ஐயாவை பார்க்க வந்திருக்கோம். ஐயா வணக்கங்க ஐயா. ஐயா நமக்கு நம்ம சேனலில் நிறைய மருத்துவ தகவல்கள் குறிப்புகள் நிறையா கொடுத்துட்ருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பதிவு இன்னைக்கு, பெண்களுக்கு உண்டான, பெண்களுக்குன்னு இல்லை பெண்கள் ஆண்கள் இருபாலருக்குமே முடி உதிர்வு இருக்குது இல்லைங்களா, முடி உதிர்வுக்கும் அதிகப்படியான கூந்தல் வளர்ச்சிக்கு என்ன மாதிரியான நம்ம மூலிகை மருந்துகள் வேறு எதாவது இருக்காங்க ஏன்னு கேட்டிருக்கோம். கண்டிப்பாக இருக்குங்கம்மா. நம்ம ஃபேஷியல் பொடி சொல்லியிருந்தோம்ல, அதே மாதிரி கூந்தலுக்கும் நிறைய மருந்துகள் இருக்குது. அதில் ஒரு அருமையான அற்புதமான மருந்து ரொம்ப நாளாக நம்ம கொடுத்து நல்ல அதிகப்படியாக ரிசல்ட் வந்த ஒரு மருந்தை பற்றி இன்றைக்கி நம்ம நேர்களுக்காக சொல்லலாம் ஐயா சொல்லியிருக்காங்க. வாங்க ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா நம்ம ஹேர் ஆயிலை பற்றி நேர்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா தேங்காய் பாலில் நம்ம காய்ச்சிரும், அதுதான் இது மிகவும் சிறப்பு. தேங்காய் பால் இல்லைங்களா ஐயா? இன்னொரு தேங்காய் பாலில் என்ன கேள்விப்பட்டது இல்லைங்க ஐயா. தேங்காய் பாலை வந்து நம்ம காய்ச்சினோம் அப்படின்னா அந்த எண்ணெய்க்கு பேர் வந்து வெர்ஜின் கோகனட் ஆயில். அந்த வெர்ஜின் கோகனட் ஆயில் பார்த்தீங்கன்னா தாய்ப்பாலுக்கு நிகரான சத்து உள்ள ஒரு பொருள். இதை வந்து நம்ம தலைக்கு தேய்க்கும் போது இதில் வந்து ஒரு 11 வகையான மூலிகை, ஒரு 6 வகையான கடைச்சரக்கு. இதில் இந்த கடைச்சரக்கில் பார்த்தீங்கன்னா பூரா இந்த ஏலக்காய், கிராம்பு, சுருள் பட்டை, ஜாதிக்காய், ஜாதிபத்திரி இந்த மாதிரி அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நம்ம சேர்க்குறோம். அதனால தான் இந்த ஆயிலுக்கு பேரே அஷ்ட ஐஸ்வர்ய தைலம்னே வச்சுருக்கோம். நம்ம இதில் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் இருக்குது, மருதாணி இருக்குது, மஞ்சள் கருசாலை இருக்குது. ஆமாம், மருதாணி உங்கள் கையில் கொடுத்துருக்கோம். மற்ற மூலிகையெல்லாம் இப்போ கொஞ்சம் பயங்கர டிமாண்டாக இருக்குது. அது கிடைக்கிற நேரம் அந்த மஞ்சள் கருசாலையெல்லாம் இப்போ ரொம்ப டிமாண்ட் ஆயிடுச்சு. மஞ்சள் கருசாலைங்க அதெல்லாம் சாறு எடுத்து இதில் சேர்க்குறோம். இந்த தைலம் தேய்க்கும் போது முடி உதிர்றது முதல்ல நிற்கும், முடி நல்லா வேகமாக வளரும். 2 நேரம் தேய்க்கணும். இதை இப்படியே வாங்கி தேய்க்கணும்னா தேய்க்கலாம், இல்லைன்னா இந்த 100 மில்லி தைலத்திற்கு செக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெயில் ஒரு 200 மில்லி தேங்காய் எண்ணெயில் இது ஒரு 100 மில்லியை ஊற்றி ஒரு 1 மணி நேரம் வெயிலில் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க தேய்க்கலாம். பெண்கள் வந்து 2 நேரம் கண்டிப்பாக எண்ணெய் தேய்க்கணும். ஐயா இதை தேய்ச்சிட்டு நம்ம நார்மலாக ஆயில் வைப்போம் இல்லையா, ஹேர் ஆயில் அந்த மாதிரி வைக்கணுமா, இல்லை தேய்ச்சதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் கழிச்சு குளிக்கணும் அந்த மாதிரி எதாவது இருக்காங்க ஐயா? இரவு தேய்க்கணும். இரவு தேய்ச்சிட்டு காலையில் குளிச்சிடணும். ஆமாம், நைட்டில் ஃபுல்லாக க்ரோத் ஃபுல்லாக வர மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணிட்டு காலையில் குளிச்சிடணும். திரும்ப காலையில் குளித்ததுக்கப்புறம் முடியை நல்லா காஞ்சதுக்கப்புறம் திரும்பியும் காலையில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிட்டு திரும்ப நைட்டும் எண்ணெய் தேய்க்கணும். 2 நேரம் பெண்கள் எண்ணெய் தேய்க்கிறது அவங்க முடிய வேகமாக வளர்கிறதுக்கு உதவும். ஏன்னா கேரளாவில் பூராமே 2 நேரம் தான் எண்ணெய் தேய்ப்பாங்க. கேரளாவில் பெண்களுக்கு அளவுக்கு அதிகமாக கூந்தல் இருக்கும். கல்யாணம் முடியாத பெண்களுக்கு வந்து கேரளாவில் பொண்ணு பார்க்க போனால் முதல்ல ஹேர் எந்த அளவு இருக்குன்னு தான் பார்ப்பாங்களாம். அதனால் அவங்க வந்து முடியை வந்து ரொம்ப பேணி பாதுகாப்பாங்க. தேங்காய் அளவுக்கு அதிகமாக அவங்க சாப்பிடுவாங்க, உணவில் எடுத்துக்குவாங்க. தேங்காய் எண்ணெய் தான் அவங்க வந்து சாப்பிடுவாங்க. தேங்காயும் உணவில் சேர்த்துக்குவாங்க. தேங்காய் சாப்பிட்றதுனால உடல் சூடு குறையும். உடல் சூடு அவங்களுக்கு குறையிறதுனால முடி வந்து நல்லா வேகமாக வளரும். இப்போ இந்த மாதிரி வாரத்தில் எத்தனை முறைங்க ஏன் நம்ம எடுத்துக்கலாம்? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நைட்டில் அப்ளை பண்ணிட்டு காலையில் குளிச்சிடணும். மீண்டும் காலையில் குளித்த தலைமுடி நல்லா காஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் மீண்டும் வச்சுக்கணும் ஆயில் சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி ஏன்னா வாரத்தில் அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா பெண்கள் வாரத்துக்கு 2 முறை அந்த மாதிரி தான். ஜென்ஸுன்னா டெய்லி குளிப்பாங்க தலைக்கு, பெண்கள் தினமும் தலைக்கு குளிக்க முடியாது இல்லைங்கய்யா. வெள்ளி செவ்வாய் குளிச்சுக்கலாம். எண்ணெய் வைக்கிறது தினம் வைக்கலாம், கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம், தினமும் வச்சுக்கலாம். அப்போ இன்னும் க்ரோத் நல்லா இருக்கும் ஐயா. நேர்களே பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ஆயிலில் ஐயா இப்போ இந்த ஹேர் ஆயில் தடவும் போது
முடி உதிர்தல் மட்டும் கட்டுக்குள்ளே கொண்டு வருங்களா, இல்லை முடி எந்த அளவுக்கு வளர்ச்சி பெறும், வேற ஏதாவது இதில் நற்குணங்கள் இருக்காங்க ஐயா? முடி வளர்ச்சி கூடும், தலையில் பொடுகுகள் இருந்தால் ஓ குறையும். அருமங்கய்யா அருமங்கய்யா. தலை பொடுகு அந்த மாதிரி இருந்தாலும் அதுவும் சரியாகும். குறையும். சரிங்கய்யா. அந்த இளநரை அந்த மாதிரிங்கய்யா? இளநரைக்கு இல்லை. முடி உதிர்வை கட்டுக்குள்ள கொண்டு வரும், முடி வளர்றதுக்கு உதவி பண்ணும். ஆமாம், இளநரைங்கிறது அவங்களுக்கு வந்து உடம்புல பித்தம் அதிகமாக அதுக்கு உண்டான உணவுகள் அவங்க எடுத்துக்கணும். பித்தத்தை குறைக்கணும் அப்படின்னா அவங்க வந்து வாரத்துக்கு ஒரு கையோ 15 நாளைக்கு ஒரு தடவை முருங்கை கீரையில் முனை கொழுந்தை எடுத்து மிக்சியில் அரைச்சி ஒரு 200 மில்லி ஜூஸ் மாதிரி குடிச்சிட்டு பின்னாலே ஒரு 1/2 லிட்டர் தண்ணி காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்ணும். சண்டே மாதிரி வீட்டில் இருக்கிற அன்னைக்கு சாப்பிடணும். சாப்பிட்டாங்கன்னா வாமிட் வரும். அந்த வாமிட்டில் உடம்புல இருக்க பித்தம் பூராமே வெளியேறும். இது ஒரு 15 நாளைக்கு ஒருக்க ஒரு மாதத்துக்கு ஒருக்க இந்த ரெமெடி பண்ணாங்கன்னா பித்தம் அவங்களுக்கு குறைச்சிச்சு அப்படின்னா பித்த நிறைய குறையும். சரிங்கய்யா. நேர்களே பார்த்தீங்கன்னா ஐயா ஒரு அற்புதமான ஹேர் ஆயிலை பற்றி விளக்கமாக நமக்கு சொல்லியிருக்காரு. என்னென்ன மூலிகைகள், அற்புதமான மூலிகைகளும் கடசரக்குகளும் இதில் கலந்துருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அதுபோல் நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க. முடி உதிர் அதிகமாக இருக்கா, கவலையே வேணாங்க. கொஞ்ச நாள் முடி இருக்கா, அதிகப்படியாக வளருன்னு ஆசைப்படுறீங்களா, தாராளமாக இந்த ஆயில் வாங்கி பயன்படுத்துங்க. நிறைய ஐயா சாம்பிள் நிறைய பேர்த்த பக்கத்தில் இங்கே காட்டினாரு. இவங்கெல்லாம் நம்ம ஆயில் வந்து தடவிட்டு இருக்காங்கன்னு. இப்போதைக்கு அவங்கெல்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்து காட்ட முடியல. எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம ஆயிலை யூஸ் பண்ணவங்கள உங்களுக்கு கண்முன்னே காட்டியிருப்போம். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் காட்டுறோம். உங்களுக்கு இந்த ஹேர் ஆயில் தேவைப்படுதுன்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் இருக்கிற இடத்துக்கே இந்த ஹேர் ஆயில் உங்களுக்கு அனுப்பி வச்சுருவோம். பயன்படுத்தி முடி உதிர்வையும் கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம். அதிகப்படியான முடி வளர்ச்சிக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம். மீண்டும் இன்னொரு சிறந்த மருத்துவ பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றிங்க ஐயா. ஹேர் ப்ரோ ஜியாவுதீன் சாரோடைய வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். லியோ ஆண்டனி சாரோடைய வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். சுகாலயா சுவாமிநாதன் சாரோடைய வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். திண்டுக்கல் ஆண்டனி சாரோடைய வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இங்கே இருக்கிற வீடியோக்களை பார்த்து உங்கள் உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நன்றி.